ரீசெண்டா வெளிவந்த ரிப்போர்ட்ல நமீபியா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வைல்ட் அனிமல்ஸை கொன்னு அந்த மக்களுக்கு உணவா அளிக்க போறதா முடிவு செஞ்சிருக்காங்க. கோவிட், மங்கி பாக்ஸ், பேர்ட்ஸ் ஃப்ளூ மாதிரி நிறைய விலங்குகள் கிட்ட இருந்து பரவுற நோய்களை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில நமீபியா கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி இந்த முடிவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமீபியால இப்போ 1000 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சியை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த வறட்சி காரணமா சுமார் 1.4 மில்லியன் நமீபிய மக்கள் உணவு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. வறட்சியால பாதிக்கப்படுறது நமீபியர்களுக்கு புதுசு இல்ல. ஆனா கடந்த 2018, 2021 அப்படின்னு சமீபத்துல அவங்க எதிர்கொண்ட வறட்சியை விட இப்போ நடந்துட்டு இருக்க இந்த வறட்சியும் பஞ்சமும் ரொம்ப பெருசா இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்ன இல்லாத அளவுக்கு இந்த பஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கும் இந்த சூழ்நிலை ஒரு சவாலான சூழ்நிலையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு UN அமைப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா காலநிலை மாற்றம் தான் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால அவங்க கிட்ட இருக்கிற 84% உணவும் ஆல்ரெடி காலி ஆயிருச்சு அப்படின்னும், அதை தவிர்த்து 150க்கும் மேற்பட்ட விலங்குகள் மூலமா கிட்டத்தட்ட 63 டன் மாமிச உணவுகளை மக்களுக்கும் வழங்கி இருக்கிறதா அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. வன விலங்குகளை கொல்றது சவுத் ஆப்பிரிக்கால புதுசா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஜீப்ரா, காட்டுமான் போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுற பழக்கம் அங்க ஆல்ரெடி இருக்கு. இந்த லிஸ்ட்ல இப்போ புதுசா நிறைய விலங்குகள் இடம் பிடிச்சிருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் 83 யானைகள், 30 நீர் யானை, 60 காட்டெருமை, 50 இம்பாலா, 100 நீல மாடுகள், 300 வரிக்குதிரை, அப்புறம் 100 ஏலாந்து மாதிரி கிட்டத்தட்ட 723 விலங்குகளை ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ் மூலமா வேட்டையாடி மக்களுக்கு உணவா கொடுத்துட்டு இருக்காங்க. வேட்டைக்கு மனிதர்களுக்கு உணவு தேவைப்படுறது மட்டும் ஒரு முக்கியமான காரணம் இல்ல, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் மாதிரியே விலங்குகளும் உணவு இல்லாம பெரிய பஞ்சத்தையும் வறட்சியும் எதிர்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரணத்தினால அந்த விலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட பகுதிக்குள்ள வர தொடங்கி இருக்கு. இதன் மூலமா விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையே உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா விலங்குகளை மக்கள் பகுதிக்குள்ள வராம இருக்கிறதுக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இயற்கை பேரிடர் காரணமா விலங்குகளை அழிச்சு மக்கள் உயிர் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ சவுத் ஆப்பிரிக்கால உருவாயிருக்கு. இது சரியா தப்பா, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.